வணக்கம் அந்த ஷெஃப் தீனா, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துன்னா திருச்சியில் இருக்குங்க. அதாவது திருச்சியில் பர்டிகுலராக எங்கே இருக்குங்கன்னா அள்ளித்துறை தாண்டி வருமா அதோத்தூர் சொல்லி ஒரு ஊர் இருக்குது. இங்கே தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து மதியம் சாப்பாட்டுக்கு வந்து சாப்பாடை தொட்டு சாப்பிட்ற ஊறுகாய். அதுவும் பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஊறுகாய் என்னன்னா மாங்காய் ஊறுகாய். இந்த மாங்காய் ஊறுகாய் பண்ணும்போது என்ன மாதிரிலாம் மாங்காய் யூஸ் பண்ணுறாங்க? மாங்காய் வந்து கத்தாமதி சீரி இந்த 2 மாங்காய் ஏதாவது ஒன்று வாங்குவோம். வாங்கிட்டு அதை கழுவி கட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு அதை வெயிலில் ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறம் இந்த மாங்காய் ஊறுகாய் பண்ணும்போது இதில் மசாலா எப்படி யூஸ் பண்ணுறாங்க? இதில் கடுகு, சீரகம், வெந்தயம்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கடுகு, சீரகம் வெந்தயம்லாம் எந்த மாதிரி அளவு குவான்டிட்டி அதிகமாக போடுறாங்க? எதுக்காக வெந்தயம் அதிகமாக போடுறாங்க? எதுக்காக சீரகம் கம்மியாக போடுறாங்க? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோங்கன்னா திரு சரவணன், அவரோட மனைவி திருமதி சுபா. இவங்க கிட்ட தான் போயிட்டு இந்த ரெசிபி கற்றுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இவங்க கடந்த 25 வருஷமாக வந்து இந்த மாதிரி ரெசிபிலாம் பண்ணிட்டு வராங்க. இந்த ரெசிபி பண்ணுறாங்க பொடி வகைகள் எல்லாமே எப்படி பண்ணுறது. இவங்க பண்ணுற பொடி வகைகள் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேருக்கு போகுது. இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய ஹோட்டலில் பொடிலாம் தரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொடியெல்லாம் வந்து இவங்ககிட்ட வாங்கி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இவங்கள தேடி இன்றைக்கி வந்திருக்கோம். ரியலி ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. இந்த மாங்காய் ஊறுகாய் பக்குவமாக எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை 2 பேரும் சந்திக்கிறது. ஏன்னா இந்த பிக்கலை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன். அதுவும் ஸ்ரீ லக்ஷ்மி பிக்கல் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, ரொம்ப வருஷமாக பண்ணுறீங்க, 25 வருஷமாக பண்ணுறேன்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி இந்த ஆர்வம் வந்தது? ஆக்சுவலாக எங்களுடைய குலத்தொழில் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ். ஹோட்டலில் வந்து எங்கள் அப்பா தாத்தா காலத்துலேருந்து ஹோட்டலில் தான் இருந்தது. ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு மாறுபட்ட ஃபீல்டு வரணுன்ட்டு இது பண்ணி யோசித்தோம். அப்போ வந்து இந்த பிக்கல் வந்து ஹோட்டலில் தயார் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அதனால் என்ன பண்ணணும், நாங்கள் வித்தியாசமான ஒரு ஃபீல்டு, இதையே நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, ஒரு வகையான பிக்கல் வந்து ஹோட்டல் கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு யோசித்த உடனே எங்களுக்கு வந்து இந்த பிக்கல் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்களும் மோட்டிவேட் பண்ணாங்க, இந்த மாதிரி நல்லா பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ 25 வருஷமாக அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் ஹோட்டல் ஃபீல்டுக்கு எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நல்ல விஷயம். இப்போது இந்த பிக்கல் இல்லாமல் வேறு என்னெல்லாம் பண்ணுறீங்க? பிக்கல் இல்லாமல் நாங்கள் வந்து இட்லி பொடி பண்ணுறோம். இட்லி பொடியிலே ஒரு 3 டைப் ஆஃப் இட்லி பொடி பண்ணுறோம். எள்ளு பொடி, பூண்டு பொடி பண்ணுறோம். அது இல்லாமல் சாம்பார் பொடி, இடித்த சாம்பார் பொடின்னு ஒன்று பண்ணுறோம். பிரண்டை பொடின்னு பண்ணுறோம். அப்புறம் வந்து ரசப்பொடி பண்ணுறோம். குழம்பு மிளகாய்த்தூள் பண்ணுறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் ஹோட்டல் என்னென்ன தேவைகள் இருக்கோ அது அத்தனையுமே பண்ணுறோம். சரி, ஓகே. இந்த ஊறுகாய்க்கு வந்து இப்படி தான் பண்ணணும், இது மாதிரி பண்ணால் இருக்காது. நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டில் நிறைய பேர் பண்ணுவாங்க. இந்த ஊறுகாய்க்கு வந்து இப்படி பதப்படுத்தி வச்சா நல்லாயிருக்கும், அப்படி எதனா விஷயம் இருக்கா? அதாவது சார், ஊறுகாயை பொறுத்தவரை பேரே ஊறுகாய். அதாவது இப்போ ஹோட்டலில் வந்து ஊறுகாய் தயார் பண்ணுறாங்கன்னா இமீடியட்டாக காய் வாங்கி இமீடியட்டாக கட் பண்ணி இமீடியட்டாக தயார் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் அதோடைய வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்த்தங்காய், எலுமிச்சங்காய், இந்த மாங்காய் இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஊறல், அதாவது இந்த உப்பு கண்டம்னு சொல்லுவாங்க. இந்த உப்பு கண்டம் போட்டு அதுக்கான ஒரு 90 நாள் அப்படி ஊற வச்சு அது பண்ணுறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. அந்த ஊறினதுனால அதோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக எடுத்து கொடுக்குது. நல்ல காய்களை இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணி தேவையான அளவு அதுக்கு உப்பு சேர்த்து, இப்போ எங்கள் ஊர்களை பொறுத்தவரை எந்த ஊர்கள் வினிகர் கிடையாது, வினிகர் ஆட் பண்ணுறதில்ல, அசிட்டிக் ஆசிடோ வினிகரோ யூஸ் பண்ணுறதில்ல. அந்த உப்பில் அது ஊறினதுனால அதோட செல்ஃப் லைஃப் நல்லா வருது. அந்த உப்பு மட்டும்தான் அதுக்குடைய பாதுகாப்பு. ஒரு ஊறுகாய் பண்ணோன்னா இந்த மாங்காய் பழுத்து இருக்கணுமா, இல்லை காய் ஓட்டமாக இருக்கணுமா, இல்லை மீடியமான பக்குவத்தில் இருக்கணுமா? ஏன்னா நிறைய பேர் இல்லத்தரசிகளை வந்து வீட்டில் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், மாங்காய் வந்து எப்படின்னா ஒரு நல்ல கண்டிஷனாக விளைஞ்சிருக்கணும். அதே சமயத்தில் அது பழுத்திருக்கக்கூடாது. பழுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அதை கட் பண்ணணும். கட் பண்ணினா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, மாங்காய் வத்தல்னு போடுவாங்க. அவங்க வந்து அந்த பழுத்த செம்பழமாக எடுத்து வத்தலாக போடுவாங்க. நாங்கள் வந்து ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணுறது
அந்த மாங்காய் நல்லா விளைஞ்ச மாங்காய் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி எத்தனை ஊருக்குலாம் கொடுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக? தமிழ்நாடு பூரா மேஜராக வந்து நாங்கள் எல்லாருமே கோயம்புத்தூர் கொடுக்குறோம், மதுரை கொடுக்குறோம், திருநெல்வேலி கொடுக்குறோம், கன்னியாகுமரி கொடுக்குறோம், சென்னையில் நிறைய பேர் கொடுக்குறோம், சேலம் கொடுக்குறோம், நிறைய பெரிய ஹோட்டலுகள் எல்லாமே கொடுக்குறோம். இப்போ யார் பண்ண போகிறா இன்றைக்கி எனக்கு ஊருக்கா? மேடம் பண்ண போகிறாங்க ஊறுகாய். ஏன்னா அதில் அவங்க தான் அனுபவம் ஜாஸ்தி, அதனால் அவங்க பண்ணுவாங்க. கிச்சன் போகலாமா? போகலாம் சார். காமிப்பீங்களா? வாங்க போகலாம். நம்ம அந்த ஊறுகாய் பற்றி பண்ண போகிறோம் சொல்லி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுவும் பர்டிகுலராக நீங்கள் ஏகப்பட்ட ஊறுகாய் பண்ணிட்டு வரீங்க. மாங்காய், எலுமிச்சை, நார்த்தங்காய், வேறு என்ன காய்? மிளகாலாம் பண்ணுறீங்களே? மிளகாய் பண்ணுறோம், பிரண்டை எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஊறுகாய் பண்ணுறீங்க. அது பர்டிகுலராக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம். கண்டிப்பாக. ஓகே, இப்போ இந்த ஊறுகாய் எப்படி பண்ண சொல்லி தரீங்களா எங்களுக்கு? கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறீங்களா? சரி, ஓகே. ஊறுகாய் போடுறதுக்கு வந்து 80 கிலோ மாங்காய்க்கு ஒரு கிலோ வெந்தயம், 1 கிலோ சீரகம், காஞ்ச மிளகாய் வறுத்து அது தூள் பண்ணது 3 கிலோ போட்டுருவோம். பெருங்காயம் 200 கிராம் போடுவோம். நல்லெண்ணெய் வந்து 2 லிட்டர் ஊற்றுவோம். அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம் ஊறுகாய்க்கு. அழகாக சொன்னீங்க. இந்த மாங்காய் ஊற வைக்கும்போது, அதாவது அந்த உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது பர்டிகுலராக அது ஒரு துணி ஒன்று போடுறீங்கல்ல, அது எதுக்காக அப்படி போடுறோம்? என்ன காரணம்? அது நேரடியாக சூரிய ஒளி அதில் பட்டுச்சுன்னா அது சுருக்கம் விழுந்துடும். அதனால் அது துணி வச்சு இது பண்ணோன்னா அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குமா. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நானே இப்போ வீட்டில் மாங்காய் ஊறுகாய் பண்ண வச்சுக்கலேன். இந்த மாங்காய் ஊறுக்கும் உப்பு போட்டு ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணுவேன்னா, ஒரே நாள் தான் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுவேன், மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருவேன். ஒரு 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு ஒரு டப்பாவில் போட்டு வைக்கும்போது அந்த லைட்டாக அந்த பூர்ண மாதிரி வரும்ல, அப்படி எதுக்காக அப்படி வருது? அப்படி வராமல் இருக்குன்னா என்ன பண்ணலாம்? அது வந்து உப்பு பத்தாத அளவுக்கு அது வரும். அதுக்கு தான் அந்த வெயிலில் வச்சு எடுக்கிறது. அந்த வெயிலில் வச்சு எடுக்கும்போது டெய்லி வந்து அதை பெரட்டி விட்டு அதுக்கு இது பண்ணி விட்டு வெயிலில் அதுக்கப்புறம் தான் துணியை வச்சு கட்டி வெயிலில் வைப்போம். ஓகே. டெய்லி அந்த 10 நாளுமே கிண்டி விட்டு தான் அதை இது பண்ணி வைப்போம். சரி. இந்த ஊறுகாய் பண்ணும்போது இந்த மாங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உப்பு போட்டுக்கிறீங்களே, அது வெயிலில் வச்சு திருப்பி மறுநாள் உப்பு போடுவீங்களா? எப்படி? மறுநாள் உப்பு போட மாட்டோம். அதை அப்படி பெரட்டி விட்டு திருப்பி வெயிலில் வச்சு 10 நாளுமே அதை பெரட்டி விட்டு வெயிலில் வச்சு எடுத்துருக்கோம். சரி, ஓகே, நல்ல விஷயம். இப்போ இந்த இடத்துல முக்கியமாக அந்த பவுட்ரு பண்ணுவோம்ல ஊறுகாய்க்காக. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஊறுகாய் பவுட்ரு பண்ணிவிட்டு பண்ண போகிறோமா, இல்லை தாளிப்பு போட்டு மாங்காய் தாளிச்சிட்டு அப்புறம் பவுட்ரு பண்ண போகிறோமா? இல்லை, ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாங்காய் தாளிச்சு. என்னென்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வெந்தயம் எடுத்து அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். வெந்தயம் சீரகமும் பொடி பண்ணி வச்சுக்கணும். பெருங்காயமும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். பெருங்காயம் மிளகாத்தூள் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஓகே. அதை கடைசியில் பொடி பண்ணி தான் அதுக்கப்புறம் ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ண. சரி, ஓகே. அந்த பெருங்காயம் வந்து ஆல்ரெடி வந்து வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ரைட்டுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெருங்காயத்தை வந்து நல்லா நம்ம நார்மலாக வந்து வீட்டில் எண்ணெய் சட்டியில் போட்டு அந்த வறுத்து ரெடி பண்ணி வச்சோம்னா அது மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இந்த காஞ்ச மிளகா அது மாதிரி தான். இந்த காஞ்ச மிளகா எண்ணெயில் தான் வறுக்கணுமா, எண்ணெய் இல்லாமல் வறுக்கணுமா? எண்ணெயில் தான் வறுக்கணும். அது வந்து நெடி வராமல் இருக்கும் எண்ணெயில் வறுத்திங்கன்னா. எண்ணெய் இல்லாமல் வறுத்திங்கன்னா நெடி வரும். ஸோ அதனால் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன வறுக்க போகிறோம்? வெந்தயம் வறுக்க போகிறோம். சரி, இந்தாங்க. இந்த வெந்தயத்தை வறுக்கிற பக்கம் என்ன? லைட் ப்ரௌன் வந்தாலே போதும். ஓகே. இந்த வெந்தயம் ஆக்சுவலாக வந்து எதுக்காக வந்து இந்த மாதிரி ஊறுகாய் வகைகள் வந்து யூஸ் பண்ணாங்க? என்ன காரணம்? மாங்காய் ஊறுகாயோட வாசத்துக்கும் குளிர்ச்சி. அது மாங்காய் ஊறுகாயில் போடுறதுனால இந்த ஹீட்னால குளிர்ச்சி இதாகும். ஸோ அதனால தான் இந்த யூஸ் பண்ணுறாங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு கலர் மாறுதில்ல? ஆமாங்க. ஓகே. ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சுல? ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரெடி ஆனதை மாற்றிடலாமா? ஓகே. இப்போ நம்ம வெந்தயம் வறுத்தாச்சு. ஓகே. இப்போ நம்ம வந்து இரும்பு சட்டியில் உள்ள ஹீட்லேயே அந்த சீரகத்தை வறுத்தா போதும். சரி, ஓகே. அதாவது நம்ம வெந்தயத்தை வறுக்கும்போது அந்த அடுப்பை ஆன் பண்ணிட்டு வறுக்கிறோம். ஆமாம். அந்த மீதி உள்ள சூடு கடாயிலே இருக்கிறதுலே வந்து சீரகம் வறுத்தா போதும். இந்த வெந்தயமும் கரெக்டான கலர் வறுத்து எடுத்துருக்கோம். சூப்பர். அந்த வெந்தயம் வறுத்து முடிச்ச பிறகு வாசனை நல்லா கொடுக்குது. ஓகே, இப்போ இந்த சீரகத்தை போட்டலாமா? நாங்கள் பண்ணுறது வந்து அதிகமான குவான்டிட்டி, ஆனால் ஒரு சின்ன குவான்டிட்டி வறுத்து காமிக்கிறோம். நாங்கள் ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து இந்த மாதிரி பக்குவத்தில் வறுத்தா நல்லது சொல்லிட்டு தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் காமிச்சிட்ருக்கேன். இப்போ சீரகம் போடலாமா? சீரகம் வந்து லேசாக வறுத்தா போதும். அதனால தான் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வறுக்கிறேன். ஓகே. நார்மலாக வந்து வெந்தயமும் கடுகும் வந்து பவுடர் பண்ணி போடுவாங்க. ஆமாம். நம்ம சீரகத்தும் போடுறோமா அதில்? ஓகே. எதுக்காக போடுறோம்? என்ன காரணம்? சீரகம் வந்து குளிர்ச்ச ஒன்று, அந்த வாசமும் அதில் போடும்போது அது நல்லா இருக்கும். இந்த கடுகு பவுடர் எப்படி பண்ண போகிறோம்? கடுகு பச்சை வறுக்க வேண்டாம், அது பச்சையாகவே நுணுக்கி போட்டுக்கலாம். ஓகே, நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே. அப்போ வந்து ஊறுகாய் பண்ணும்போது நம்ம பண்ண போகிறோம். சரி, ஓகே. லேசாக வறுத்தா போதும், லேசாக சூடு ஆனால் போதும்.
சீரகம் வாசம் வந்துருச்சு. அது லைட் ப்ரௌனிஸாக இருந்தால் போதும், வறுத்தது போதும். சரி, ஓகே. ஸோ இந்த சீரகத்தை அதே மாதிரி பக்குவத்தில் வறுத்துறோம். ஓகே, இப்போ ரெடியாக இருக்குமா? ஆயிடுச்சு. ஓகே, லேஸ் சூடு ஏறினா போதும். ஓகே, இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். சரி, ஓகே, எடுத்துடலாமா அது? ஓகே. சீரகத்தை லேஸ் சூட்டில் இப்படி வறுத்துருக்கேன். சரி. அதோட வாசம் லேஸ் வறுத்ததில் வாசம் இருக்கும். ரொம்ப வறுத்துனா வீணாக போயிடும். ஓகே, லேஸ் வறுத்தா போதும். ஸோ ஊறுகாய் பண்ணும்போது பர்டிகுலராக வந்து வெந்தயம், சீரகம், கடுகு, மிளகாய், பெருங்காயம் அவ்வளோதான். இவங்க தான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி நல்லெண்ணெய் முக்கியம். ஓகே, இப்போது இந்த மிளகாய் வந்து நம்ம நீங்கள் ஆயிலை வறுத்து யூஸ் பண்ணுறீங்கல்ல, இந்த ஆயிலை வறுத்து யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மலாக வந்து பவுடர் ரெடிமேடாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த மிளகாவோட காரத்தன்மை குறையும் கொஞ்சம். ஓகே, அது வந்து ஊறுகால போடும்போது அந்த காட்டம் இருக்கும். இந்த வறுத்து போட்டிங்கன்னா அந்த உரப்பு மட்டும் இருக்கும், தொண்டை எரிச்சலுக்கு உண்டான காட்டம் இருக்காது. ஓ, அப்படியா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நார்மலாக நிறைய பேர் வந்து வீட்டில் பண்ணும்போது மிளகாத்தூள் போட்டால் போதும்னு சொல்லி சொல்லுவாங்க. கலர் கொடுக்கும், அப்புறம் அந்த காரத்து தன்மையும் பார்த்து போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அந்த மிளகாவோட அந்த காரத்து தன்மை கரெக்டாக இருக்கும், கம்மியாக இருக்கும். சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லாத்தையுமே பொடி பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, அதாவது வெந்தயம், சீரகம், மிளகாய், பெருங்காயம் எல்லாத்தையுமே பொடி பண்ணி வச்சுக்கிறோம். சரி, ஓகே. சீரகம் வெந்தயத்தை ஒன்றா போட்டு அரைச்சாமல் தனித்தனியாக இருக்கு? இல்லை, எல்லாமே தனித்தனியாக அரைச்சி வச்சு. என்ன காரணம் அப்படி பண்ணுறதுக்கு? இது வந்து கொஞ்சம் திப்பியாக அரைச்சிக்கலாம். அது வெந்தயம், இது சீரகம் நைஸாக அரைச்சிக்கிடணும். ஓகே, அதுதான். ஓ, வெந்தயம் வந்து கொஞ்சம் குறைன்னு இருக்கும், சீரகம் நைஸாக இருக்கும். ஓ, சூப்பர். அரைச்சிடலாமா? அரைச்சிடலாம். ஓகே. இப்போ நான் இந்த பக்குவத்தில் உப்பு போட்டு கலக்கி வீட்டில் போடுற மாதிரி போட்டு வச்சிருக்குது. ஓகே, ஓகே. நம்ம நார்மலாக ஊறுகாய் செடியில் போட்டு வைப்போம், அது மாதிரி ஜாடியில் போட்டு வைக்கிற மாதிரி நம்ம இப்போ பேரலில் மொத்தமாக நான் எனக்கு இதாகிறதுனால பேரலில் போட்டு வச்சிருக்கிறேன். சரி, ஓகே, நல்ல விஷயம். அதில் இந்த மாதிரி எத்தனை நாள் போட்டு வைப்பீங்க? 6 monthsக்கு அப்படியே ஊரலில் கிடக்கும். தேவைப்படும் போது எடுத்து தாளிசம் போட்டு பண்ணிக்கலாம். சரி, ஓகே. கிட்டலாம் போகாது. உப்பு மட்டும் தான் ப்ரிசர்வேட்டிவ் உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம கல்லுப்பு போட்டிருக்கோம்ல, ஆமாம், இந்த கல்லுப்பு பதில் தூள் உப்பு போடலாமா? தூள் உப்பு சீக்கிரம் கரைஞ்சிரும். கல் உப்புனா இப்போ நான் 6 மாதம் வரைக்கும் இது பண்ணுறதுனால அது பொறுமையாக கரைஞ்சி அந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் கிடையாதுனால இது பொறுமையாக கரைஞ்சி இது பண்ணுறது கரெக்ட். நல்ல விஷயம், சூப்பராக சொன்னீங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மாங்காவை நீங்கள் பர்டிகுலராக கையில் கட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்களே, இந்த கையில் கட் பண்ணி பண்ணும்போது பர்டிகுலராக இந்த இடத்துல மிஷின் கட்டிங் சில பேர் பண்ணுறாங்க, அப்படி பண்ணும்போது ஷெல்ஃப் லைஃப் வருமா? மிஷின் கட்டிங்னா பீஸ் சிறுசும் இருக்குது, தூள் தனியாக, தொளி தனியாக, அந்த சதப்பத்து தனியாக வரும். அதனால நாங்கள் கையில் கட் பண்ணோன்னா அது ஒன்று போல் பீஸ் இருக்கும். ஓகே, அது ஒன்று நான் இப்போ நாளடைவில் கெட்டு போகாது. கையில் கட் பண்ணுறது, மிஷினில் போடுறது சீக்கிரம் வீணாக போயிடும். ஓகே, அந்த சாரம் வெளியே வந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. வீணாக போயிடும். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர் எதுக்காக கொடுக்குறேன்னா, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நல்ல ஒரு அருமையான ரெசிபி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் அனுப்பிச்சின்னா நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். டெஃபினட்டாக உங்கள் கூட சேர்ந்து ஷூட் பண்ணுவேன். நம்ம அடுத்து வந்து இந்த பிக்கல் எப்படி குக் பண்ணுறது பார்க்க போயிடலாமா? வாங்க போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இடத்துல? இதில் வந்து நான் நல்லெண்ணெய் சூடாக்கியிருக்கிறேன். நல்லெண்ணெய்க்கு அப்புறம் கடுகு போட போகிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயப்பொடி,
அந்த நம்ம வறுத்து வச்ச வெந்தய பொடி அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மாங்காய் போடணும். இப்போ இந்த இடத்துல இந்த ஆயில டைரெக்டாக வந்து அந்த வெந்தய பொடியும் கடுகு பொடியும் போடும்போது அது தீர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை, பொரிஞ்சிரும். பொரிஞ்ச பிறகு தான் மாங்காய் போடணும். ஓகே, அப்புறம் தான் மாங்காய் பண்ணணும். என்ன காரணம் இது மாதிரி பண்ணும்போது? அந்த கடுகு பொரிஞ்சு வர்றது இந்த நம்ம பக்குவம் இருக்குல்ல, அதனால அதுதான். ஓகே, சரி, ஓகே. இப்போ ஆரம்பிச்சலாமா? ஓகே. இந்த கடுகு போட்ட பிறகு தாளிப்பு சவுண்டு கேட்கும். நல்லா பொரிஞ்சு வரும். ஓகே. இதில் இப்போ வந்து கருவேப்பிலை போடுறேன் தாளிப்புக்கு. இப்போ வந்து கடுகும் நல்லா பொரிஞ்சு வருது, கருவேப்பிலை நல்லா இதாகுது. இப்போ அடுத்தது இப்போ வெந்தய பொடி நம்ம வறுத்து நுணுக்குனதும் கடுகும் வறுத்து நுணுக்குனதும் போடணும். ரெண்டுமே சேர்த்து போடுறோம். சரி, ஓகே. இந்த பெருங்காயத்தூள், சீரகத்தூள் எல்லாமே இப்பயே போடுறோமா? இல்லை, இப்போ போடுறதில்ல, மாங்கால போட போகிறோம். ஓகே. இப்போ இந்த எண்ணெயில் போடும்போது வந்து நல்லா பொரிஞ்சு வருமா இதுவும்? ஆமாம், அந்த கடுகு அந்த சூட்டோட ஹீட்டில் பொரிஞ்சு வந்துடும் வெந்தய பொடியும். இப்போ போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மிஷின் ஆன் பண்ணி விட்டு அது கொஞ்சம் நேரம் ஓட விடும். கொஞ்சம் நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கணும். சரி, ஓகே. சூடாயிடும். இப்போ அந்த வெந்தய பவுடர், கடுகு பவுடர்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வருது, குக் ஆயிடுது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கப்புறம் மாங்காய் போடுறோம். நல்லா அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா பொரிஞ்சு வரும். அந்த ஆயிலில் அந்த கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வருது. சூப்பர். இப்போ அந்த மாங்காய் போடலாமா? நான் தூக்கி போடுவா? ஓகே. அதாவது இந்த மாங்காய் தான் வந்து வெயிலில் காய வச்சு பண்ணுறது. ஓகே. கிட்டத்தட்ட எத்தனை நாள் வச்சுருக்கோம் இந்த மாதிரி? 15 நாள். இப்போ இந்த மாங்காய் ஊருக்கா எல்லாத்தையும் போடலாம்ல? ஓகே. இப்போ இந்த மாங்காய் போட்ட பிறகு அந்த வெந்தயமும் கடுகு பவுடரும் மிக்ஸ் ஆகுது. இப்போ இது போட்ட பிறகு எவ்வளோ நேரம் குக் பண்ணணும்? இது வந்து 10 நிமிஷம் அந்த ஹீட்லேயே சூடாயிரும். ஓகே. ஹீட்டில் சூடானா போதும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பொடியை கொட்டிட்டு ஓட விடும்போது அது எல்லாம் மிக்ஸ் ஆகும்போதே கரெக்டாக வந்துடும். ஓகே. மிளகாய் போட இப்போது நிறைய பேர் வீட்டில் வந்து இது மாதிரி மிளகாய் வந்து வறுத்து போடும்போது அந்த கலர் வந்து டார்க்னஸ் கொடுக்கும். அப்போ ரெடிமேட் மிளகாய் தூள் யூஸ் பண்ணலாமா? கொஞ்சம் கலருக்கு வேணும்னா ரெடிமேட் யூஸ் பண்ணலாம். இது ஆப்ஷன் தான். இது ஆப்ஷனாக சொல்கிறோம். நீங்கள் வேணால் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த கலர் ரெட்டிஷ் கலர் வேணும், ஆரஞ்சிஷ் கலர் வேணும்னு வச்சுன்னா அந்த டைமில் யூஸ் பண்ணலாம். வெந்தய பொடியும் கடுகு பொடியும் போட்டது மாங்காவோட மிக்ஸ் ஆயிடுச்சு. சரி. இப்போ நம்ம மிளகாத்தூள் கொட்டுறோம். ஓகே. மிளகாத்தூள் போடலாம். இப்போ இந்த மிளகாத்தூள் போட்டோன்னே மற்ற பொடி இப்பயே போட்டுருமா? பெருங்காயத்தூளும் சீரகத்தூளும் போட்டு. ஓகே. இது சீரகத்தூள், சீரக பொடி. இப்போ இது போட்ட பிறகு நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுறோம்? இது ஒரு 5 மினிட்ஸில் மிக்ஸ் பண்ணி அதெல்லாம் ஒன்றா கலந்தா போதும். பொடியெல்லாம் போட்டுக்கொள்ள இந்த பொடியெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனால் போதும். வேறு எதுவும் இல்லை. இதுக்காக ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஊர்ன மாங்காயில் வந்து அந்த ஸ்பைசஸ் மிக்ஸ் பண்ண மட்டுமே போதும். ஓகே. இப்போ இந்த சில்லி பவுடர் போட்டிருக்கோம்ல, இதில் நம்ம வந்து அந்த ஆயிலே போட்டு குக் பண்ணும்போது அந்த பச்சை வாசனை வராதா? இதில் ஆயிலில் போட்டு குக் பண்ணல. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டில் மாங்காயில் தான் போடுறோம். ரைட். அந்த மாங்காய் போடும்போது அதனால உங்களுக்கு அந்த ஸ்மெல் இது வராது. இப்போ வந்து மாங்காயில் வந்து எல்லாமே போட்டாச்சு. கடைசியாக வெள்ளை மட்டும் தான் போட வேண்டியது இருக்குது. இப்போ வந்து சில்லி பவுடர், பெருங்காயம், சீரகம் பவுடர், வெந்தயம் பவுடர் எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? மிக்ஸ் ஆன பிறகு தான் நம்ம கடைசி ஸ்டேஜ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு குவான்டிட்டி பண்ணும்போது ஒரு 20-25 நிமிஷம் டைம் எடுக்குது. 20 நிமிஷம் ஆகும். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். அந்த மிக்ஸ் ஆன பிறகு அந்த பக்குவம் எப்படி வந்து சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ரெடி ஆகிடுச்சு அது? ஓகே. அப்போ ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. இங்கே இந்த மாங்காய் ஒருக்கா பாருங்களேன், நல்லா தகதகன்னு நல்லா சூப்பராக இருக்குது. கலரும் நல்லா இருக்குது, பீஸும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. எனக்கு இப்போ தெரியுது நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எதுக்காக கையில் கட் பண்ணி போடணும்னு சொன்னதுக்கு. அப்போ தான் அந்த பீசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குறதுக்கு நல்லா சங்காக நல்லா பெருசாக தெரியுது. அந்த சில்லி பவுடர் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, எடுத்து அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. பக்கத்தில் தயிர் சாதம் தான் நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக தயிர் சாதம் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு வாஃபில் கொடுக்கும். ரியலி வெரி குட். ஃபைனலாக வந்து
சரவணன் சார் நம்ம மீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இது எப்படி இருக்குது எல்லாம் பார்த்து சொல்லலாம். சரிங்களா? ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த கலரு அந்த பீசஸ் உங்களுக்கு நல்லா தெரியுது. இதில் ஒரு மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அம்மா ஊட்டாத சாதத்தை மாங்காய் ஊறுகாய் ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆமாம், அது வந்து மாங்காய் ஊறுகாய்க்குன்னு தனிப்பட்ட சில வந்து குணங்கள் இருக்கும். அந்த தயிர் சாதம் மோர் சாதம் வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ பிரமாதமாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறதுக்கே இதோடைய கலர் எல்லாமே நம்ம சாப்பிடணுங்கிற அந்த ஆசையை உருவாக்குது. இது வந்து அந்தளவுக்கு கலர் நல்லா வந்திருக்கு. இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். நல்லா இருக்கும். காரம், புளிப்புத்தன்மை, உப்பு எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது இந்த ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் ஊற தான் அந்த டேஸ்ட் நல்லா தெரியும் சொல்லுவாங்க. இப்போ சூடாக பண்ணதுனால அந்த காரத்தோட தன்மை ஃபஸ்ட்டு தெரியும். இன்னும் கொஞ்சம் ஊற அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். சூப்பர், ரியலி குட். இப்போது இந்த ஊறுகாய் இன்கேஸ் அப்படி ஸ்பைசஸில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு யாரை பண்ணுறான்னா அந்த டைமில் இந்த ஊறுகாய்க்கு வந்து நம்ம அந்த காரத்தை தன்மை கம்மி பண்ணால் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் மாங்காய் ஆட் பண்ணணும். உப்பு மாங்காய் ஆட் பண்ணணும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம்ல? நல்லெண்ணெய் யூஸ். ஓகே. பெரும்பாலும் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து கொஞ்சம் சட்னியாக இருக்கட்டும், இல்லை காரத்தோ தன்மை அதிகமாகிடுச்சுன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். நல்ல விஷயம். இல்லை கொஞ்சம் சால்ட்டு இந்த மேங்கோ கொஞ்சம் போட்டு வெட்டி போட்டு அது ஈவன் ஆயிரும். நல்ல விஷயம். அருமையாக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்யூ. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக மாங்காய் ஊறுகாய் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி மாங்காய் ஊறுகாய். எங்கே போனாலும் வந்து மாங்காய் ஊறுகாய் கண்டிப்பாக எந்த ஒரு சாதம், ஈவன் சாம்பார் சாதமாக இருக்கட்டும், பருப்பு சாதமாக இருக்கட்டும், தயிர் சாதம், புளியோதரை, லெமன் ரைஸ் எல்லாத்துக்கும் இந்த மாங்காய் ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த யூனிக்கான ரெசிபி எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்ரீ லக்ஷ்மி பிக்கல் கம்பெனிக்கு தான் நம்ம வந்தோம். அழகான ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூம்மா. இந்த மாதிரி ரெசிபீஸை வந்து மக்களுக்கு யாருக்கா வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் உங்களை காண்டாக்ட் பண்ணுறது எப்படி? 9842977011 இது காண்டாக்ட் பண்ணலாம். வெப்சைட் இருக்குது. இதில் வந்து எங்களோட ஸ்டோர் வந்து slhm.in. அதில் நீங்கள் போயிட்டு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொருள் வீடு தேடி வந்துடும். ஓகே. இன்றைக்கி இருக்க பிஸி ஷெட்யூலில் வந்து நிறைய பேர் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க, நிறைய வெளியெல்லாம் போவீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ரெசிபி நம்ம வீட்டுக்கு வந்தால் நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.